வந்து பாம்ப் ஸ்குவாடுக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதோடைய டூப்ளிகேட்ஸ் ஒரு மாதிரிகள் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பவுடர்ஸு, இந்த பொட்டாசியம் நைட்ரேட், இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த காலத்தில் பாம்லாம் வச்சுருந்துருக்காங்க. நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி அந்த ரெட் ஒயரு ப்ளூ ஒயரு மாற்றி கட் பண்ணிட்டா வெடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு டூப்ளிகேட். இது வந்து மிலிட்ரி எக்ஸ்ப்ளோசிவ்ஸு, இது கமர்ஷியல் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். அதாவது இதெல்லாம் வந்து வெளியில் கிடைக்கிறது, இந்த சினிமாவுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்து ஆர்மியில் யூஸ் பண்ணக்கூடியது. அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்டிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சிஐடி இன்வெஸ்டிகேஷன், இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேஸுக்கு ஏற்றாமல் ஒவ்வொரு டூல்ஸ். ஸோ இது வந்து கன்னி வெடிகள் டூப்ளிகேட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது இந்த மைன்ஸ் மண்ணுக்குள்ளே புதைச்சி வைக்கிறது, இல்லை கால் வச்சா வெடிஞ்சிடும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த படத்தில் பார்த்தது தான், பொக்கேயில் பாம்பு வைப்பாங்க, பொம்மையில் பாம்பு வைப்பாங்க, அப்புறம் குக்கரில் பாம்பு வைக்கிறது, புத்தகத்தில் பாம்பு வைக்கிறது, அந்த மாதிரி டூப்ளிகேட் வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு இதில் என்ன ஒரு பெரிய சுவாரஸ்யமாக தெரியுதுன்னா, எப்பேற்பட்ட பாம்பாக இருந்தாலும் அது HW பேட்டரியில் தான் ஒர்க் ஆகுது. அண்ட் இங்கே சூட் கேஸில் பாம்பு, செல்ஃபோனில் பாம்பு. ஸோ அதே மாதிரி இங்கே பாம்பை பார்க்குறோம்ல, அந்த பாம்பை சர்ச் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து போரோஸ்கோப், பயாஸ்கோப், நைட் விஷன் கோகல்ஸ், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த இதுலேயே வந்தோன்னா அப்படியே கிரெனேட்ஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதில் மெயினாக வந்து நம்ம நாட்டு வெடி வந்து பார்க்கணும். ஸோ இந்த காலத்தில் பயன்படுத்தின நாட்டு வெடி, ஆனால் இது டூப்ளிகேட்டு, நாட் ஒரிஜினல். டிஃபன் பாக்ஸ்லலாம் போட்டு கூட வச்சுருக்காங்க எக்ஸ்ப்ளோசிவ் ஆகிற மாதிரி. ஸோ இது வந்து பாம்ப் டிடெக்டர்ஸ். ஸோ இதெல்லாம் கூட இப்போயுமே இதில் பயன்படுத்தி தான் இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து பழைய எக்யூப்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தோம்னா நம்ம சிஎம் அண்ணாதுரை வந்து 1967 போலீஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த லெட்டருடைய ஒரு காப்பி இருக்குது. அதாவது அவரோட வருகையை முன்னிட்டு வந்து இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி அண்ட் காவல்துறையோட ஃபெசிலிட்டிலாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு அண்ணா. எப்போனா 30/8/67 அப்போ அவர் சிஎம். அந்த லெட்டருடைய காப்பி இருக்குது. அண்ட் இது பாம்ப் ஸ்குவாடோட யூனிஃபார்ம். அண்ட் இதுவும் பழசு, இப்போ இது அப்டேட்லாம் வந்துருச்சு நமக்கு. ஸோ இது ஃபேஸ் மாஸ்க்கு. இது வந்து லெட்டர் பாம்புடைய எக்யூப்மெண்ட், ஒரு டிடெக்டர். இது ஒரு அந்த காலத்தில் லெட்டர்லாம் பாம்பு வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க, அதை டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிஷின். ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க முடியாத. ஒரு ஸ்டார் ஹோட்டல் போனீங்கன்னா கூட உங்கள் கார் கீழே கண்ணாடி வச்சு செக் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ், மெட்டல் டிடெக்டர்ஸ்னு சொல்லுவாங்க இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்றதை செக் பண்ணுற ஒரு இது. ஸோ இப்போ நாம் வந்து கள்ளநோட்டு பிரிவுக்குள்ளே வந்திருக்கோம். கள்ளநோட்டு அடிக்க வரல, கள்ளநோட்டு அடித்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். ஸோ கள்ளநோட்டுன்னு எடுத்துக்கிட்டாவே இந்த கள்ளநோட்டு கிருஷ்ணன்ன்ற பேர் வந்து பயங்கர ஃபேமஸ் நமக்கு. அவரோட ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்க்கணும். அவர் ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு ஃபேக்ட்ரி, அது ஒரு கம்பெனியை வாங்குறதுக்கு பணம் பத்தலைன்ற மாதிரி அவர் மைண்ட் செட் மாறிச்சு. கள்ளநோட்டு அடிக்கணும். அவர் கதை ஒரு கதை, அது வந்து தனி கதை. ஸோ அதோடைய கேஸ் டீட்டெயில்ஸு இங்கே இருக்குது நமக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் நோட்ஸு, அதோடைய டூப்ளிகேட் தானே அது, அதோடைய டூப்ளிகேட்ஸ் இருக்குது, ஃபேக். அதாவது இப்போ நமக்கு வந்து பேன் பண்ணிட்டாங்க இந்த 1000 ரூபா 500 ரூபா அந்த நோட்ஸ் இருக்குது, 2000 நோட்லாம் இல்லை. ஸோ இவர் வந்து 1948 இந்த கரன்சி டிடெக்டர், அந்த காலத்தில் ஒரு ஃபேமஸ் ஆளாக இவர், இந்த காயின்ஸையும் நோட்டையும் கண்டுபிடிக்கிறதுல. அண்ட் இங்கே வந்து நம்ம அங்கே வெளியில் பார்த்துருந்தோம் இல்லையா ஒரு மிஷின், அதே மாதிரி மிஷின் தான், பிரிண்டிங் மிஷின் இது. ஸோ அப்போது வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த மிஷின்லாம் வாங்கி கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கு. ஸோ இது ஆக்சுவலி ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து நோட் பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி பேப்பர் கட்டிங் மிஷின்ஸு இங்கே இருக்குது. ஸோ இதில் பேப்பர் ஃபிக்ஸ் பண்ணி அதை ரொட்டேட் பண்ணால் அது கட் பண்ணும். அந்த காலத்தில் எவ்வளோ செலவு பண்ணி இதெல்லாம் வாங்கி கள்ள நோட்டு அடிச்சிருக்காங்க. இந்த கள்ள நோட்டு அடித்தே ஒரு ஃபேக்ட்ரியாக வாங்கியிருக்காரு. எவ்வளோ பெரிய ஆள் அவர். இங்கே வந்து அந்த நோட்ஸுடைய ஒரு எப்படி சொல்ல, இந்த பேட்ஸ், இந்த பிளேட்டெல்லாம் தான் அந்த பேப்பர் மேலே ப்ளேஸ் பண்ணி பிரிண்ட் அடிப்பாங்க அந்த கலரை. ஸோ ஒரிஜினல் நோட் மாதிரியே வரதுக்கு அது லேயர் பை லேயராக பிரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு பிளேட்டுமே, அதை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இதெல்லாம் டூப்ளிகேட் இல்லை, இது ஒரிஜினல் தான், சீஸ் பண்ணது. அதை தாண்டி அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சிலைகள்லாம் திருடிட்டு போனாங்க இல்லையா, அதாவது கடத்தி சென்ற சிலைகளெல்லாம் வந்து மீட்டெடுத்தாங்க இல்லையா, அந்த சிலைகளில் கொஞ்சம் இங்கே இருக்குது.
இந்த விளக்குமே வந்து பழசெல்லாம் இல்லை, இந்த காலத்தை சேர்ந்தது தான். மகாபலிபுரத்தில் கிடச்சது கேரளா விளக்கு இது. இந்த சிலைகள் எல்லாமே 17th 18th செஞ்சுரியை சேர்ந்தது. அந்த சிலையை பார்த்தா நாயக்கர் காலத்தை குறிக்குது. 20 மில்லியன் வருஷங்கள் பழமையான ஒரு மரம் இது. இந்த மரம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே இருந்தால் கல்லாக மாறிடும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கான சாம்பிள் இதுதான். பாண்டிச்சேரியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு கிராமத்தில், திருவக்கரைன்ற கிராமத்தில் இதை கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. அண்ட் அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கல் இருக்குது. இது என்னென்னா வந்து அந்த காலத்துலலாம் வந்து மீன் வெட்டுறதுக்கு, கறி வெட்டுறதுக்குலாம் வந்து கல்லை தானே பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஷார்ப்பான கல் அது. இது வந்து ஜனாதிபதி சிறப்பு கொடி. இதில் பார்த்தீங்கன்னா MK ஸ்டாலினும் வெங்கையா நாயுடு அவங்க வந்து 150 வருஷம் ஆச்சுன்றதுக்காக போலீஸுக்கு கொடுத்தது எக்மோரில் 2009 கொடுத்தாங்க. அண்டு 1939 மெட்ராஸ் சிட்டி போலீஸோடைய குரூப் ஃபோட்டோ. ஸோ இது வந்து ஒரு டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. இது வந்து நிறைய இடத்துல வச்சுருக்காங்க அங்கங்கே. ஆக்சுவலி இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணி எல்லாமே இருக்காங்க. எமர்ஜென்சிக்கு 1091 அண்ட் கேலரிஸில் போயிட்டு டாக் ஸ்குவாட், காற்று துப்பறியும் மேம்பட்ட நாய் படைப்பிரிவு, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே வரும். இப்போ வந்து போலீஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா இல்லை ஈச் அண்ட் எவ்ரி திங் இருக்கும். இல்லை நின்று ஒன்றா கூட நீங்கள் வீடியோவும் விஷுவலாகவும் பார்த்துக்கலாம், கண்டென்ட் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு இல்லை குழந்தைங்க யாரையா கூப்பிட்டு வரீங்கன்னா கூட இதில் போட்டு குட் டச் பேட் டச் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. அது நின்று தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம் அது. இப்போ நம்ம வந்து கமிஷனர் ஆஃபீஸோடைய செட்டப் எப்படி இருக்கும், நம்ம வேட்டையனில் கூட பார்த்துருப்போம் இல்லையா, கமிஷனர் ஆஃபீஸர் பின்னாடியெல்லாம் ஒரு போர்டு, அப்புறம் அசோக சக்கரா அது இதுன்னு இருக்கும், இந்தியா ஃப்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க போய் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஒரு ஒரிஜினல் கமிஷனர் ரூம் இது. அதாவது 1850, நான் சொன்னேன்ல, நான் வந்துட்டு ஒரு கமிஷனர் ஆஃபீஸுக்கு தான் வந்து 1856 இதுதான் கமிஷனர் ஆஃபீஸ். அப்போ கொலனல் ஜான் நினைக்கிறேன் அவர் பேர், அவர் தான் முதல் கமிஷனர் நம்ம தமிழ்நாட்டில். அவருக்கான ஆஃபீஸ் தான் இது. அந்த செட்டப்பை நீங்கள் அப்படியே பார்க்கலாம், எதுவுமே மாற்றலை. இதுதான் வந்து கமிஷனர் ஆஃபீஸாக இருந்துச்சு. ஸோ 2013 வரை இதான் கமிஷனர் ஆஃபீஸு. அதுக்கப்புறம் தான் வந்து மாற்றிட்டாங்க, இதை வந்து மியூசியமுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதாவது அந்த செட்டப்பெல்லாம் வந்து எல்லோரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ இது கமிஷனர் டேபிள். இதில் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரீல்ஸ்லாம் பண்ணி போடுவாங்க. ஆனால் இப்போ வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க, யாரும் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. ஏன்னா பேக் ட்ராப் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக கமிஷனர் ஆஃபீஸில் இந்த பேக் ட்ராப் தான் இருக்கும். மற்றபடி இன்டீரியர் வந்து இது அந்த காலத்தில் இருந்தனால இப்போ வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு புது கமிஷனர் ஆஃபீஸில். பட் பின்னாடி செட்டப் பார்த்தீங்கன்னா இதுதான் எல்லா கமிஷனர் ஆஃபீஸ்லையும். ஸோ புக்ஸ் இருக்குது. அண்ட் ட்ரூத் அலோன் ட்ரையம்ஸ், தமிழ்நாடு கமிஷனர் ஆஃப் போலீஸ், அப்படியே 2 ஃப்ளாக். அண்ட் அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இப்போ வரை இருக்கிற எல்லா கமிஷனர் ஆஃபீஸர்ஸோடையோ லைனாக ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. IPS ஆஃபீஸர் தேவாரம் சார் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து இந்த நக்ஸலைட் பிரிவு எல்லாத்தையுமே மொத்தமாக வந்து முடிச்சு விட்ட ஆள். அவருக்கு வந்து பாராட்டி இந்த ரிவால்வர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ரிவால்வரை இந்த மியூசியமுக்கு வந்து வரவங்கலாம் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவர் கொடுத்துருக்காரு. அண்ட் அதுக்காக ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே வரவங்கலாம் வந்து இந்த ரிவால்வரை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி நீங்களும் வந்து IPS ஆஃபீஸர் ஆகணும், இந்த மாதிரி கமிஷனர் ஆகணும், இந்த மாதிரி அவங்க ரிவால்வர் வாங்கணும் கிஃப்டா அப்படின்றதுக்காக இந்த ரிவால்வர் இங்கே கொடுத்துருக்காரு. அதையே தான் அவர் ஒரு லெட்டர் நோட்டாக கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த கமிஷனர் ஆஃபீஸர் ரெடி பண்ண அந்த டைம் வந்து அந்த சொன்னல கொலனல் ஜான் அவருடைய அந்த பழைய இது இருக்குது, காப்பி இருக்குது உங்களுக்கு, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காப்பி. இது வந்து கமிஷனருடைய டேபிள் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைப்ரைட்டிங் மிஷின் இருக்குது. ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து சிஸ்டம் கம்ப்யூட்டர்ஸ்லாம் வரல. ஸோ அவர் ஏதாவது வந்து இமீடியட்டாக ஏதாவது பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு டாக்குமெண்ட் டக்குன்னு டைப் பண்ணி அவரே எடுத்து கொடுப்பார். அண்ட் அவருக்கு எமர்ஜென்சிக்கு அந்த டெலிஃபோனு அண்டு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் 2013 தான் க்ளோஸ் பண்ணாங்க இல்லையா, அதனால் அந்த வாக்கி டாக்கி. ஸோ இது வந்து அந்த காலத்து ரேடியோ. அண்ட் அப்படி இப்படி வந்தோன்னா இது வந்து கேப் ஹோல்டு. இதுதான் பழைய கேப்ஸ் கமிஷனர்களது. இது வந்து இப்போ கரண்ட்டு. இது கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கு இப்போ இன்னும் கரண்ட்டில். ஸோ அப்படி இப்படி வந்தோன்னா இது வந்து கோட்டு ஹேங்கர். அண்ட் இங்கே வந்து வேறு டவல் பேண்ட் ஏதாவது வைக்கிற மாதிரி. காவல்துறைனா எந்நேரமும் வந்து அலுவலகத்திலே வேலை செய்வாங்க இல்லையா, அதனால் A to Z எல்லா ஃபெசிலிட்டிஸும் உள்ளே இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அண்ட்
இப்போ நான் சொன்ன இந்த எல்லா கமிஷனருடைய ஃபோட்டோஸும் நீங்கள் லைனில் பார்க்கலாம். அதில் மெயினாக அந்த தேவாராம் சாருடைய ஃபோட்டோ அங்கே இருக்குது. அண்ட் லெட்டிகா சரண் மேடமோடைய ஃபோட்டோ இங்கே இருக்குது 2006 to 2007. அண்ட் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே வெளில போகும்போது இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இப்போ 2024 தமிழ்நாடு டூரிசம் அவார்டு இந்த மியூசியமுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டான மியூசியம் சொல்லிட்டு க்ளீன் டூரிசம் டெஸ்டினேஷன். இது இருக்கு இல்லையா, இதுதான் வந்து புங்கா. அதாவது அந்த காலத்தில் இந்த கரண்ட்லாம் கிடையாது இல்லையா, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு கயிறு இதோ கட்டியிருக்கு பாருங்க. இந்த கயிறு வந்து புங்கா மேனுன்னு இருப்பாங்க. அவர் பேரே புங்கா மேன் தான். அது ஒரு கவர்மெண்ட் பொசிஷன் தான். அவர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கயிறை வந்து அங்கே இழுப்பாரு. இது ஃபேன் மாதிரி ஆடும், காற்று வரும். ஃபர்ஸ்ட் உமன் சப் இன்ஸ்பெக்டர் உஷா ராணி, அவங்களுடைய ஃபோட்டோ 1973. மெட்ராஸ் பிரசிடென்சி மேப், போலீஸ் ஸ்வாட்ஸ் ரூம், பண்டை கால ஆயுதங்கள், அதாவது அந்த காலத்துலேருந்து இப்போ ஒரு போலீஸ் பயன்படுத்தக்கூடிய கத்தி, அருவாக்கள் இருக்கின்றன. இது வந்து வாள்களின் பரிணாம வளர்ச்சின்னு சொல்லலாம். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இந்த பெரேட்லலாம் கூட பெரிய வாள் வச்சு நடப்பாங்க இல்லையா, அந்த ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து கன்னுலாம் வரதுக்கு முன்னாடி எல்லாருமே ஸ்வாட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி காவல்துறை யூஸ் பண்ண ஸ்வாட்ஸ். நீங்கள் எல்லாத்தையும் வீடியோலேயே பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் நேரில் போய் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இருக்காது. அதனால் உங்களுக்கு வந்து வீடியோவில் கம்மியாக தான் காட்டியிருக்கேன். நேரில் போய் பாருங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து டிராஃபிக் போலீஸோடைய இது. இங்கே சிக்னல்ஸ் இருக்குது அண்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ணுற மைக்ஸ். அப்புறம் அந்த கையில் ஒரு லைட் வச்சுருப்பாங்க, சிக்னல் ஒர்க்கால். ஸோ அந்த இதெல்லாம் இருக்குது. ஹெல்மெட், அப்புறம் ரிஃப்ளெக்டர்ஸ், அப்புறம் கம்யூனிகேஷனுக்கு, அப்புறம் ஃபைன் போடுற பில்லு, அதெல்லாமே இருக்குது. இது வந்து வண்டியோட ஸ்பீடை டிடெக்ட் பண்ணுற கன்று. இது வந்து இப்போ டிஜிட்டலைஸ்டு. இது வந்து சைடில் பேப்பர் ரோல் இருக்கும். இந்த கிரெடிட் கார்டு தேய்ச்சா பில்லு வரும்ல, அந்த மாதிரி பில் வர டைப்பு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பீட் டிடெக்ட் பண்ணுறதுக்கு. இது மூலமாக அந்த பைக்கை பிடிக்கிற ட்ரைபாடில் செட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்பீடுன்னு காட்டும். இதெல்லாமே வந்து ப்ளூரே மிஷின்ஸ், இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை ட்ரேஸ் பண்ணுற மிஷின்ஸ் இதெல்லாம். அப்புறம் இது வந்து டிஎன்ஏவை ட்ரேஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து ஹண்டர் பென்ரோஸ் கேமரா, லண்டனில் மேனுஃபேக்சர் ஆனது. 1969 வந்து இதை வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலி இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த டாக்குமெண்டேஷனு, இந்த சிவில் அண்ட் கிரிமினல் கேஸ்லலாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபோட்டோவாக எடுத்து சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இந்த ஃப்ரேமுக்குள்ளே டாக்குமெண்ட்டை வச்சுட்டு, இந்த பாக்ஸுக்கு தான் இதுதான் ஃப்ரேமு, இதுக்குள்ளே கரெக்டாக சென்டராக வர மாதிரி டாக்குமெண்ட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாமே இந்த கண்ணாடிக்குள்ளே வச்சுட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் போலீஸுடைய அட்டண்டன்ஸ் ஷீட் ஒன்று ஜெராக்ஸ் வச்சுருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் அப்போல்லாம் அட்டண்டன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளில வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சேர் வச்சுருக்காங்க, ஸ்வாட்ஸால் செஞ்சது. அதாவது 3300 பிசியில் ஒரு போரில் பயன்படுத்தின ஸ்வாட்ஸ் இதெல்லாம். ஸோ இது வந்து 10 rupees பே பண்ணி நீங்கள் இதில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த போலீஸுக்கெலாம் வந்து மெடல் தருவாங்க இல்லையா, இதில் ஏதாவது சாதனை படைச்சது, இந்த ஏதாவது ஒரு ரெஸ்கியூ டீமில் வந்து பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மெடல் தருவாங்க. அப்புறம் அந்த மாதிரி ஷீல்டு இதெல்லாமே தருவாங்க. ஸோ அந்த இதெல்லாமே இங்கே வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கு. ஸ்போர்ட்ஸில் வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு கப்பு வச்சுருக்காங்க இங்கே. போலீஸ் டீம்லேருந்து ஸ்போர்ட்ஸ் போய் ஜெயிச்சுட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த கப்ஸு, இது மெடல்ஸு. இப்போ கூட நம்ம வந்து அந்த அமரன் படத்தில் வந்து சிவகார்த்திகேயனுக்கு இந்த மாதிரி ஒரு மெடல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே ஒரிஜினல் இல்லை, இது வந்து அந்த மாதிரி ஒரு டூப்ளிகேட் வச்சுருக்காங்க அதே மாதிரி ரெடி பண்ணி. அண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஷீல்ட்ஸ்.
கைஸ் தரமாகவே இருக்குது. நீங்கள் வந்து எங்கேயாவது சென்னையில் அவுட்டிங் போனோம், எங்கே போனோம் இந்த மைண்ட் செட் இல்லைனா கூட சும்மா வந்தீங்கன்னா ஒரு 1 hour 2 hourல வந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம் இன்ஃபர்மேஷனை. அது நல்லாவும் இருக்குது சுற்றி பார்க்கறதுக்கு. முக்கியமாக குழந்தைங்களோடையும் வரலாம். குழந்தைங்களுக்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து அடல்ட்டுக்கு 10 rupees, சில்ட்ரன்ஸுக்கு 5 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. டோன்ட் மிஸ் இட், மஸ்ட் விசிட் பிளேஸ்.